வணக்கம். நம்ம சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூடி போட்ட கூடை தாங்க. 3 ரோலில் பெரிய சைஸில் ஒரு மூடி போட்ட கூடை ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட், அப்புறம் என்ன கலர் காம்பினேஷன்ஸில் மேக் பண்ணியிருக்கேன், என்ன பேட்டர்னில் இந்த கூடையை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு கைப்பிடிக்கலாம் எவ்வளோ அளவு ரெடி பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ரோஸ் வித் ஒயிட் எடுத்திருக்கேன். கலர் என்னென்னா ரோஸும் ஒயிட்டும் எடுத்திருக்கேங்க. ஒயிட்டில் ஒரு 1/4 கட்டு தேவைப்படும். ஃபுல் அண்ட் ஃபுல் மற்றது எல்லாமே ரோஸ் கலர் தான் தேவைப்படும். இந்த கூடை போடுறதுக்கு 3 ரோல் ஆகுங்க. என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா 9 அடி 2 இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன். இந்த கூடையோட அளவு 9 அடி. ஒவ்வொரு ஒயரும் 9 அடி 2 இன்ச்சில் ஒயர் வெட்டியிருக்கேன். மொத்தம் 27 ஒயர் வெட்டியிருக்கேன். 27 ஒயர் வெட்டி பேஸ் 12 போட்டிருக்கேன். பேஸ் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. பேஸ் ஃபுல்லாகவே நம்ம எப்போதுமே மூடி போட்ட கூடைக்கு என்ன பண்ணுவோம்னா, ஒன்று சென்டர் லைன் மேக் பண்ணிவிட்டு ஒன்று மேலாவில் பின்னுவோம், அப்படி இல்லைன்னா கீழாவில் பின்னுவோம். அது மாதிரி தான் நம்ம இந்த ஹைட்டு இந்த கூடைக்கு பேஸ் ரெடி பண்ணுவோம். 27 ஒயர் எடுத்திருக்கேன்ல, அதில் ரோஸ் கலர் 18 ஒயர் எடுத்துக்கோங்க ரோஸ் கலரில். பேலன்ஸ் உள்ள 7 ஒயருமே வெள்ளை கலரில் எடுத்திருக்கேன். இந்த கூடைக்கு எப்படி நான் பேஸ் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ் கலரில் ஆரம்பிக்கணுங்க. ரோஸில் ஆரம்பிங்க. முதல் ஒயரை என்ன ஒயரை ஜாயின் பண்ண போகிறோன்னா ரோஸ். அடுத்து ஒயிட் கலர். அடுத்து 2 நாட்டு ரோஸு, 2 நாட்டு, அடுத்து 1 நாட்டு ஒயிட், அடுத்து 2 நாட்டு ரோஸ், 1 நாட்டு ஒயிட்டு. அந்த மாதிரியே மேக் பண்ணிட்டு கடைசியில் நமக்கு 2 ரோஸு 1 ஒயிட் வருது பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்தில் 1 ரோஸ் கலர் ஜாயின் பண்ணணும். மொத்தம் 27 லைன் கிடச்சிரும். பேஸ் 12. இந்த 12 லைன் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் லைன் 1 ரோஸ் கலர் போட்டுக்கணும். அடுத்து 1 ஒயிட்டு, அடுத்து 2 ரோஸ் 1 ஒயிட்டு, 2 ரோஸ் 1 ஒயிட்டு, 2 ரோஸ் 1 ஒயிட்டு, அடுத்து 1 ரோஸில் முடிக்கணும். இப்படி பேஸ் மேக் பண்ணாதாங்க நமக்கு கூட ஃபுல்லாகவே இந்த 2, அதாவது 2 ரோஸு 1 ஒயிட்டு, 2 ரோஸு 1 ஒயிட்டு, அந்த மாதிரி மாடலில் கிடைக்கும். இது 27க்கு 12ங்கிற மாடலில் நான் இந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடை போடுறதுக்கு ஃபுல்லாகவே 3 கட்டு தேவைப்படும். இப்போது இந்த கூடை உள்ளார பார்க்கலாம். மேலேயும் பாருங்கள், டாப்பு நான் மூடியும் எப்படி பேஸ் மேக் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் ஃப்ளவர் ஒயிட் கலரில் வச்சா ஏதாவது கரைப்பட்டதுன்னா தெரியுங்கிறதுனால நான் ரோஸ் கலர்லேயே வச்சுருக்கேன். லாக் ரோஸ் வித் ஒயிட்டில் மேக் பண்ணியிருக்கேன். இப்போது கூடை உள்ளார ஸ்பேஸ் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன் பேகுன்னு. இது நம்ம வெளியில் ட்ராவலுக்கு கொண்டு போகிறதுக்கு, யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சைடு எல்லாமே பின்னிருக்கோம், கேப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. நீங்கள் க்ளோஸ் பண்ணி லாக் போட்டோம்னா பேக் நல்லா ஸ்ட்ரிஃபாக நிற்குங்க. லாக் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக செட் பண்ணியிருக்கோன்னு. இந்த மாதிரி செட் பண்ணால் தான் பேக் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த சைடில் ஏன் பின்னுறோன்னா, இங்கே பாருங்கள், இப்போ கேப்பு தெரியாது இல்லையா, இதுக்கு இது பண்ணோன்னா கேப்பு தெரியாது. அதுக்கு தான் இந்த கூடை பாருங்கள், பார்க்கறதுனால பெரிய கூடைங்க. அடுத்து இதுக்கான கைப்பிடிக்கான மெஷர்மெண்ட்டும் நான் இதிலே சொல்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோலையே 5 அடியில் 5 இன்னர் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஹேண்டில் போடுறதுக்கு 5 அடியில் எடுத்துக்கோங்க. நான் 5 அடியில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒயர் கட் பண்ணுறாப்புல தான் இருந்துச்சு. ஸோ 4.25 எடுத்துக்கிட்டாலும் ஓகே தாங்க. நான் 5 அடி எடுத்துக்கிட்டு அவுட்டர் ஒயர் 12 அடி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அவுட்டர் ஒயர் 12, இன்னர் ஒயர் 5 அடியில் எடுத்துக்கிட்டு இந்த 2 ஒயர் உருட்டு கைப்பிடி மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கூடைங்களாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த கூடையை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஏதாவது கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.